பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே நாம் நேரடியாக தன்னுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குருடன், கண் தெரியாத ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி விண்ணப்பித்தான். ஆண்டவர் அவனுடைய கண்ணை பார்வையடைய பண்ணினார். ஏன் பார்வையடைய பண்ணினார் என்றால், ஆண்டவர் அவனுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விசுவாசம் இருந்தபடியால் அந்த விசுவாசத்தை அங்கே நிற்கிறவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்களை பார்வையடையும்படி செய்தார். அப்பொழுது பார்வை அடைந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ உலகத்திலே இரண்டு விதமான பிரச்சனைகள் உண்டு. ஒன்று, ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த குருடனுடைய ரட்சிப்பு ஆத்மா விடுதலையான ரட்சிப்பு அல்ல. ஆண்டவர் அந்த கண் தெரியாத அந்த வேதனையிலிருந்து பார்வையை கொடுத்த ரட்சிப்பு. இது பரலோகத்துக்குரிய ரட்சிப்பை அல்ல. இன்றைக்கு இந்த சம்பவத்தை குறித்து அநேகருக்கு கேள்வி. 400 வருடம் எகிப்திலே சிறைப்பட்டிருந்த ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பதற்கு ஒரு இரட்சகரை எழுப்பினார். அவருடைய பெயர் மோசே. அப்ப எகிப்தின் கால்வாயில் இருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அதாவது மீட்டு கொண்டு வந்தார். அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கான மீட்பை பெறவில்லை. இந்த வேதத்தின் இந்த ரட்சிப்பின் கருத்தை குறித்து நாம் நன்கு புரிந்து கொள்ள வேணும். அதே நேரத்தில் நியாயாதிபதிகளிலே பார்க்கிறீர்கள், இரட்சகர்களை எழுப்பினார். தன்னுடைய ஜனங்கள் பிற ஜாதிகளிடத்திலே பாவம் செய்து அவர்கள் அங்கங்கே சிறைப்பட்டு போகிற பொழுது அங்கங்கே கிதியோன், ஜெப்தா, சிம்சோன் போன்ற இரட்சகர்களை, மனிதர்களை எழுப்பி அவர்களூடாக அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்டார். அதையும் ரட்சிப்பு என்று சொன்னது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே அநேகரை விடுதலை ஆக்கினார். பெரும்பாடுள்ள ஸ்திரியை விடுதலை ஆக்கினார். குருடருடைய கண்களை பார்வையடைய செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இவர்களுக்கெல்லாம் அங்கு பெயரிடப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு என்று பெயரிடப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ளே போகிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய ரட்சிப்பு. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆத்தும மீட்பு, ஆத்துமாவில் இருந்து ரட்சிப்பு, ஆத்துமாவில் இருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் பூமிக்கு வந்தது. அதுதான் நோக்கம். அற்புதங்களை, அது அவருடைய ஊழியத்திலே ஒரு பகுதி. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள். ரட்சிப்புக்கு முதலாவது ஒரு வாய்க்காலாக இருப்பதே விசுவாசம்தான். ஒரு வருடத்திலே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்கிற பொழுது சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்தி ரட்சிக்கிறார். ஆனால் உண்மையான ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். அப்ப இந்த இரண்டு கருத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரட்சிப்பு அல்ல. தேவனுடைய ரட்சிப்பு என்னவென்றால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் சொன்னதுபடி இயேசு அவர் இரட்சகர். எந்த ரட்சகர்? ஆத்துமா ரட்சகர், ஆத்தும மீட்பர், ஆத்தும நாயகர், ஆத்தும நங்கூரம். அவர்தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பவரும்,
அந்த ஆத்துமாவை இந்த பூமியிலே காத்து பரலோகம் கொண்டு செல்வதற்கு தம்மைய ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து அவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருப்பதும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதும் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் அவருடைய விருப்பப்படி அவருடைய சித்தப்படி நாம் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ரட்சிப்பு தான் ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும விடுதலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் முற்றுமுழுதாய் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததின் காரணம், பிதாவுடைய சித்தம் என்ன? முற்றுமுழுதாய் இவர் சிலுவையிலே மாண்டு மரித்து உயிர்த்தெழுந்தால் இந்த மனிதர்களை மீட்க வேணும். அதற்கு இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்த வேணும். ஒரு மனிதன் இரத்தம் சிந்த வேணும். பூமியில் வந்த எல்லா மனிதர்களும் பாவிகள். கிறிஸ்து இயேசுவை அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றிலே பிறந்து மனுக்குலத்தை மீட்கும்படி தான் முதலாவதாக சிலுவையிலே மாண்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து, இந்த இயேசு எனக்காகவே வந்தார், எனக்காகவே மரித்தார், எனக்காகவே உயிர்த்தார், என்னுடைய ஆத்தும இரட்சகர் அவர் என்று பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு தான் ரட்சிப்பு. இதற்குத்தான் இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லுகிறதான ரட்சிப்பு. அதனால் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.